ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஷேர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன குக்கிங் வீடியோனா தீபாவளி ஸ்வீட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் லட்டு. இதை நீங்கள் மில்க்லேயும் பண்ணலாம், ஆரல்ஸ் நீங்கள் மில்க் பவுடர்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மில்க் பவுடரில் பண்ணுறேன். ஹட்சன் மில்க் பவுடர் நான் போட்டிருக்கேன், 2 பேக்கெட் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன் கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஒன்றா பிரித்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இப்போ கொட்டிட்டு அதில் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். பாலும் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் அல்லது ட்ரேயில் கீ அப்ளை பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பால் பவுடரு, தண்ணி, பால் 3 கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணுன்னே சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். சைட்லலாம் அந்த மலாயை எடுத்து விட்டுக்கோங்க. மலாய்னா ஏடு, ஓகேங்களா? அதுதான் ரொம்ப டேஸ்டியாக அதுக்கு. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க, எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ அந்த ட்ரேயில் நம்ம கீ அப்ளை பண்ணியிருந்தோம்ல ஒரு டிஃபன் பாக்ஸில், அதில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கலவை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் செட் ஆனோடனே தான் நம்மளால் பால் பிடிக்க முடியும். ஸோ நல்லா செட் ஆகிறதுக்கு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. செட் ஆனோடனே நம்ம பால் பிடிச்சிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கீ கையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ரவுண்ட் பிடிக்கும் போது ஈஸியாக வந்துடும். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி நல்லா பால் பிடிச்சிட்டு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நான் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பை 3 தடவை நீங்கள் நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு அதை ஊற வைக்கணும். நம்ம இதை நான் 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இப்போ ஊற வச்சுட்டேன். ஆமாங்க, டபுள் த சைஸ் ஆனோடனே நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரி. இப்போ அதை அரைச்சி ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ண விட்டுருங்க. ஹீட் பண்ணோடனே அதில் நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரஃப்பாகவும் போடலாம் அல்லது ஷேப்பாகவும் போடலாம். ஆனால் இது எப்படியும் நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் எந்த ஷேப்பில் போட்டாலும் உங்கள் இஷ்டம்தான். ஆனால் மோஸ்ட்டாக லட்டு இந்த குழிக்கரண்டியில் பூந்தி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம அதுக்கு கரண்டி அதெல்லாம் வீட்டில் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்ச் கிட்ட வந்தது. அதெல்லாம் ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். போட்டுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நான் பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தண்ணியும் தேவையான அளவு சர்க்கரையை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்
இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். வேறு எதுவுமே 2.5 கப்பா? 2.5 கப் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு கம்பி பதம். எனக்கு இது வந்து கரெக்டாக வரல. ஸோ ரொம்ப நேரமாக நான் எடுத்து கையில் வச்சு பார்த்தேன். ஆனால் பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருந்தது. எனக்கு கடைசி வரை இந்த கம்பி பதம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. எனக்கு வரவே இல்லை. நான் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன், வரவே இல்லை. எனக்கு பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருந்தது. அப்புறம் தான் இது இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே கேசரி கலர் ஸ்டிக்கியாக இருந்தோடனே கேசரி கலர் போட்டுக்கணும். நம்ம கேசரி கலரை வந்து போடாமல் கூட செய்யலாம். அது ஆப்ஷனல், முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆர் கீ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அந்த சக்கரை பாகில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பை பொரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, அளவு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எனக்கு கலர் கொஞ்சம் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கேசரி பவுடர் நான் அங்கங்கே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. சூடாக இருந்தனால கொஞ்சம் நேரம் நான் வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் நான் கையில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உருண்டை பிடிக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் பூந்தி மாதிரி அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பூந்தி பிடிக்கும். சில பேருக்கு பூந்தி பிடிக்கும். பல் இல்லாத வயசானவங்களுக்குலாம் இது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எம்மியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் வீடியோ முடிய போகுது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் கடைசியாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.